வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காணப்போகும் தலைப்பு என்பது இந்திய வரலாற்றில் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநராக இருந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஆயிரத்து 1750 ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு குமாஸ்தாவாக வேலைக்கு சேர்ந்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். பின்பு கல்கத்தாவிற்கு வந்தடைந்தார். அங்கு கடுமையாக உழைத்து கிழக்கிந்திய கம்பெனியில் நற்பெயர் எடுத்தார். உருது, பாரசீகம் போன்ற மொழிகளை கற்றார். 1752 ஆண்டு பதவி உயர்வு பெற்று ஆங்கிலேயர்களின் முக்கிய வணிக மையமான காசிம் பஜாரில் பணியாற்றினார். அங்கு இருந்து கொண்டே இந்தியாவில் நடைபெறும் அரசியலை நன்கு அறிந்து கொண்டார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். 1756 ஆண்டு வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவின் படையால் ஆங்கிலேயர்களின் படைகள் சிறைபிடிக்கப்பட்டு முர்ஷிதாபாத்தில் அடைக்கப்பட்டார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். சென்னையில் கவர்னராக இருந்த ராபர்ட் கிளைவ் 1757 ஆண்டு சென்னையில் இருந்து புறப்பட்டு வங்காளத்தில் பிளாசிக் போரில் வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவை வென்று மீர் ஜாபரை அரியணையில் ஏற்றி வாரன் ஹாஸ்டிங்கை மீட்டார். முதல் ஆங்கிலேய மைசூர் போரில் சென்னையை கைப்பற்ற வந்த ஐதர் அலியை எதிர்கொள்ள வங்காளத்தில் இருந்து சென்னைக்கு படையை கொண்டு வந்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். கிழக்கிந்திய கம்பெனி சென்னை, கல்கத்தா, பம்பாய் போன்ற பெருநகரங்களுக்கு தனித்தனி கவர்னர்கள் இருப்பதை நீக்கி இந்தியாவில் உள்ள அனைத்து கிழக்கிந்திய கம்பெனியின் பகுதிகளை ஒரே கவர்னரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் தலைமை கவர்னராக 1773 ஆண்டு கல்கத்தாவில் பதவியேற்றுக் கொண்டார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். வங்காளத்தின் தலைமை கவர்னராக இருந்த பொழுது வருவாய் சீர்திருத்தம், நீதித்துறை சீர்திருத்தம், இரட்டை முறை ஒழித்தல் போன்ற பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். வருவாய் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து வருவாய் சேகரிப்புக்காக கல்கத்தாவில் வருவாய் வாரியம் அமைத்தார். முர்ஷிதாபாத்தில் இருந்த கருவூலத்தை கல்கத்தாவிற்கு மாற்றினார். 1772 ஆண்டு கல்கத்தா வங்காளத்தின் தலைநகராக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டனர். ஒரு கணக்காளர் ஜெனரலும் நியமிக்கப்பட்டார். நியாயமற்ற அபராதங்கள் நீக்கப்பட்டன மற்றும் வாடகைகளை உயர்த்துவதில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. நீதித்துறை சீர்திருத்தங்களை கொண்டு வந்து ஜமீன்தார்களின் நீதித்துறை அதிகாரங்கள் நீக்கப்பட்டன. கல்கத்தாவில் சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன மற்றும் 2 மேல்முறையீட்டு நீதிமன்றங்களும் நிறுவப்பட்டன. குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்திய நீதிபதி இருக்க வேண்டும் என்றும் இந்துக்கள் இந்து சட்டங்களின்படியும் முஸ்லிம்கள் குரானில் உள்ள முறைகளின்படியும் விசாரிக்கப்பட வேண்டும். வங்காளத்தில் கொள்ளையர்கள் மீது கடுமையான தண்டனைகளை கொடுத்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை வரி முறையை ஒழித்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். இரட்டை முறையில் வருவாய் சேகரிக்கும் உரிமைகள் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நிர்வாக அதிகாரம் நிஜாம் மற்றும் இந்திய அரசர்களுக்கும் இருந்தது. இந்த முறையை ஒழித்து அனைத்து அதிகாரங்களும் கிழக்கிந்திய கம்பெனியை மட்டுமே சாரும் என்று கொண்டு வந்தார். இதன் மூலம் கிழக்கிந்திய கம்பெனி முகாலய மன்னருக்கு ஆண்டுதோறும் செலுத்தும் கப்பம் நிறுத்தப்பட்டது. நவாபின் ஆண்டு உதவித்தொகை 32 லட்சத்தில் இருந்து 16 லட்சமாக குறைக்கப்பட்டது. வர்த்தக ஒழுங்குமுறையை கொண்டு வந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் நிறுவன அதிகாரிகள் மற்றும் வர்த்தகர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்ட தசாக் முறையை ஒழித்தார். பின்பு இந்திய பொருட்களுக்கும் அந்நிய பொருட்களுக்கும் ஒரே வரியை கொண்டு வந்தார். கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளின் தனியார் வர்த்தகம் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்து மதத்தின் மீதும் மிகவும் மரியாதை கொண்டிருந்தார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். 1781 ஆண்டு கல்கத்தாவில் மதராசா அலியாவை நிறுவினார் வாரன் ஹாஸ்டிங்ஸ். 10 ஆண்டுகள் கவர்னராக இருந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமை ஆளுநர் பதவியை துறந்தார். வாரன் ஹாஸ்டிங்ஸ் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கால் பதிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. நண்பர்களே, இதுபோன்று மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். நன்றி.